ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் அதை நடைமுறையும் படுத்தியிருக்கிறார்கள். இந்நிலையில் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அரசு அதிகாரிகளின் வாகனத்தை முற்றுகையிட்டு ஏகனாபுரம் மக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்க செய்தியாளர் இஸ்மாயில் இணைந்திருக்கிறார். இஸ்மாயில், தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம், கண்டிப்பாக புறக்கணிக்கத்தான் போகிறோம் என்று ஏகனாபுரம் கிராம மக்கள் தொடர்ந்து கூறி வந்தார்கள். இந்நிலையில் அதை நடைமுறைப்படுத்தியும் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. என்ன சொல்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தை? பூங்குழலி, காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் அருகே புதிய விமான நிலையம் அமைய உள்ளதை தொடர்ந்து ஏகனாபுரம் மக்கள் தொடர்ச்சியாக 600 நாட்களுக்கு மேலாக, கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் அவர் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் தினமும் இரவு நேரத்திலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பிச்சை எடுக்கும் போராட்டம், திருநாமம் ஏந்தி போராட்டம் என பல்வேறு வகை போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி வருகிறார்கள். அரசு பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த ஒரு உடன்பாடு எட்டாததால் இவர்கள் போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பூங்குழலி, இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்க நாடாளுமன்ற தேர்தலை முழுமையாக புறக்கணிக்கப் போவதாக கூறியிருந்த நிலையில், அதாவது முதியோர் வாக்கு, இந்த 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாக்களிக்காமல் ஏற்கனவே 18 வாக்காளர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். இந்த நிலையில இன்று அரசு அதிகாரிகள் மட்டுமே 9 பேர் வாக்களித்துள்ளனர். மீதமுள்ள மக்கள் யாருமே அந்த பகுதியில், கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ள ஏகனாபுரம் கிராமத்தில் ஒருவர் கூட தற்போது வரை வாக்களிக்காதது இந்த பகுதியில் வேதனையாக இருக்கிறது. வேதவழி, இது மட்டும் இல்லாமல் இப்போ தற்போது அந்த பகுதிகளுக்கு அரசு அதிகாரி, தாசில்தார்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீடாக சென்று வாக்களிக்க வரும்படி அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வரமாட்டோம் என போராட்டக்காரர்களும் அந்த ஊர் மக்களும் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட வாய்ப்பு இருக்கிறதா? என்னால் தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்பது அனைவரினுடைய உரிமை. மக்களினுடைய உரிமையும் பறிக்கப்படக்கூடாது. அவர்களும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட வாய்ப்பு இருக்கிறதா இஸ்மாயில்? நிச்சயமாக மாவட்ட நிர்வாக சார்பாகவும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கலைச்செல்வி மோகன் ஏற்கனவே இவர்களிடம் 2-3 முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. இந்த மாதிரி உங்களுடைய ஓட்டை நீங்க புறக்கணிக்க கூடாது, ஏதோ ஒரு நபருக்கு உங்களுடைய வாக்கை கண்டிப்பாக அளிக்க வேண்டும், முழுமையாக உங்கள் ஓட்டை நீங்கள் அளிக்காமல் இருக்கிறது தவறான ஒரு விஷயம். இது தவறான பாதையை கொண்டு செல்லவிடும். இதனால நீங்க முழுமையா உங்களுடைய வாக்கை நிச்சயமா அளிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியில அவர்களுக்கு 1-2-3 வாட்டி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. இருந்த போதும் அந்த மக்கள் எங்களுக்கு இந்த பகுதியில விமான நிலையம் வேண்டாம் என்பதற்காகவே நாங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலை முழுமையாக புறக்கணிக்கிறோம். எங்களுக்கு அரசு அதிகாரிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, யாருமே விமான நிலையம் இந்த பகுதிக்கு நிச்சயம் வராது என வாக்குறுதியை அளிக்கவில்லை. எனவே நாங்கள் முழுமையாக இந்த தேர்தலை புறக்கணிக்க போவதாகவே அறிவித்து தற்போது வரை முழுமையாகவே இந்த ஊர் முழுவதும் வாக்காளர்கள் யாருமே இந்த பகுதியில் வாக்களிக்க வருவதில்லை. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி இஸ்மாயில். நிச்சயமாக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட வேண்டும். ஜனநாயக கடமை அவர்கள் ஆற்ற வேண்டும். அவர்களுக்கான அந்த கோரிக்கைகள் எல்லாம் அப்பொழுதுதான், நியாயமானவருக்கு வாக்களிக்கும் பொழுதுதான் நிறைவேற்றப்படும் என்பதை அந்த மக்களுக்கு அதிகாரிகள் புரிய வைக்கட்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி இஸ்மாயில். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.